கூட்டுறவு வங்கி நகைக்கடன்ல வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த 2025. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியா இருக்கீங்க, யாரு தகுதி வந்து இல்ல, தகுதியற்றவர்கள் எப்போ வந்து நடைமுறைக்கு வரும், எல்லா தகவலையுமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கன்வாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் தான் போஸ்ட் பண்ண போறோம். கூட்டுறவு வங்க சங்கல்ல வந்து என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த தகவல் படி நகைக்கடன் தள்ளுபடி பட்டியல் 2025 அனைத்தும் சம்பந்தப்பட்டமான அதிகாரிகளுடன் சென்று விட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டியல் வந்து பண்ணியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடிக்கு 2025 ஒரு லிஸ்ட் வந்து பண்ணி அதை அதிகாரிகள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா சுமார் வந்து 16 லட்சம் மக்களுக்கு வந்து பயனடைய போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, அரசாணை எண் 97 இது நவம்பர் 1 வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா, 5 சவரனுக்கு கீழே நகைக்கடன் வைத்திருக்கும் நபர்களுக்கு தள்ளுபடி வந்து வழங்கப்படும் அப்படின்றதும், அது மாதிரி 5 சவரனுக்கு மேல உள்ளவர்களுக்கு தள்ளுபடி வந்து கிடையாது அப்படின்றதையுமே அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதற்காக அரசு வந்து சுமார் வந்து 6000 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து ஏழை மற்றும் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் நோக்கத்துடன் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா 6 சவரன் தள்ளுபடி கிடையாது. 5 சவரன் வரை மட்டுமே வந்து நடைமுறைக்கு வரும். அதாவது 5 சவரனுக்குள்ள வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து தகுதி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில வந்து கணக்கு வச்சிருக்கோங்க. அதாவது கூட்டுறவு வங்கி பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வந்து தகுதியா இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதாவது 1 வருஷத்துல இருந்து இன்னும் கடன் வந்து அடகுலே வந்து இருக்கு, 3 வருஷமா அடகுலே வந்து இருக்குன்னா அவங்களுக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா வந்து இருக்கணும். இப்ப வரைக்கும் ஆக்டிவா அதுல வந்து பணம் பரிமாறுதல் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவா இருக்கக்கூடாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்கணும். 2 or 3 தடவை வந்து வட்டி வந்து கட்டி திருப்பி வந்து அடமானம் வச்சிருப்பாங்களே, அதாவது தேதி வந்திருக்கும், அந்த தேதியில போயிட்டு நகையை திருப்பாம திருப்பி வந்து மேலும் மேலும் வந்து வட்டிக்கு வந்து அந்த நகையை வந்து வச்சுட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து வட்டி வந்து பெருகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குமே வந்து தள்ளுபடி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுபடி பயிர்க்கடன் வச்சிருக்க எல்லா விவசாயிக்குமே வந்து தள்ளுபடி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை எல்லா விவசாயிக்குமே வந்துட்டு தள்ளுபடி வந்து கொடுக்க போறாங்க. இது மூலியமா 1477 கோடி விவசாயிகளுக்கு வந்து இந்த கடன் ஒத்திகை வந்து பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பாத்தீங்கன்னா சுய குழுல இருப்பாங்க இல்லையா, அந்த சுய உதவி குழு, மகளிர் குழு, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து கடன் வச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே தள்ளுபடி வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க 38 மாவட்டத்துக்குமே வந்து செயல்படும். ஜஸ்ட் இந்த ப்ரையாரிட்டியில அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு உடனே வந்து இந்த தள்ளுபடி வந்து பண்ணிட மாட்டாங்க. நம்மளோட இன்கம் சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அதாவது ஆனுவல் இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நமக்கு வந்து இன்கம் வருது, இது பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி வருது போட்டிருக்கோம் நகைக்கடன் தள்ளுபடியில. அதாவது இன்கம் சர்டிபிகேட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கணும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டீடைல் போட்டிருக்கோம். அதையே நம்ம மறுபடியும் இந்த வீடியோல சொல்லல. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்கம் சர்டிபிகேட்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து நீங்க வந்து பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கணும். கூட்டுறவு வங்கியில நீங்க கணக்கு வச்சிருக்கீங்க இல்லையா, சோ அவங்களோட இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு பேன் கார்டுல வந்து லிங்க் பண்ணி இருக்கணும். இப்ப யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலியான நகைகளை அடைமானமா வைத்து கடன் எடுத்தவர்களுக்கும் கிடையாது. அரசு ஊதியம் வந்து பெறுபவர்களுக்கும் கிடையாது. NPHH குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் கிடையாது. 75% வந்து பணம் பெற்றவர்கள், ஃபுல் வேல்யூ வந்து பெற்றிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது. கூட்டுறவு வங்கியில இருந்து வேலை பார்க்குற ஊழியர்களுக்குமே இது வந்து தள்ளுபடி வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த 2025 நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் முழு விவரம். இந்த திட்டத்துல வந்து 16 லட்சம் மக்கள் வந்து பயன் பெறுகிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ உங்க பேர் வந்து பட்டியலில் இருக்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிராம கூட்டுறவு வங்கி இல்லைன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள வந்து நீங்க வந்து போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட நேம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத. இந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து ஆன்லைன்லயுமே வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுலயுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் முக்கியமான அரசு திட்டங்கள் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.